அந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் செய்து பொருளாதார வளர்ச்சியை பெருக்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, வாழைப்பழம் வந்து ஷைனிங் ஆகணும், பூச்சி வண்டு கீரல் இல்லாம ஒரு சின்ன, அதாவது நம்மளுடைய பிளாஸ்டிக் பேப்பர் தான். இந்த பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு வாழைத்தார் வந்து இது வந்து வாழைத்தாருக்கு மேல கவர் பண்ணிடும். அதாவது லைட்டு போற மாதிரி கவர் பண்ணிட்டோமா, அந்த 2வது மாசத்துல தாறு போட்ட 2வது மாசத்துல வாழைத்தார் கீரல்களில் இருந்தும் மற்ற சின்ன சின்ன பூச்சிகளின் அட்டாக்குகளில் இருந்தும் நாம் வந்து காப்பாற்றலாம். அப்பொழுது வாழைத்தாரோட மெருகுத்தன்மை அதிகமாகும். ஸோ அதாவது சந்தைக்கு கொண்டுட்டு போகும்போது நம்ம தார் வந்து வேகமா விற்பனைக்கு ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாம உலகத்தில் முதலிடத்தில் வகுக்கிறனால நம்ம விவசாய பெருமக்கள் ஏற்றுமதிக்கு தேவையான தார்களையும் உற்பத்தி பண்ணலாம். இந்த தொழில்நுட்பத்தை பச்சை வாழையில் மட்டுமில்லாமல் நம்மளுடைய பூவன், நெய் பூவன், கதலிலும் பண்ணி மெருகேற்றி பொருளாதாரத்தை முன்னேற்றலாம். பாருங்க, பாத்தீங்கன்னா புழு கிடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பூவை ரிமூவ் பண்ணிட்டு கவர் போட்டு கீரல் இல்லாம பேக்கிங், ஒரு சீப்ல 15 காய் தான் 10 காய் தான் டிட்டர்மைன் பண்ணி ஒரே ஷேப்ல அழகா பேக் பண்ணி வித்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு 1 கிலோ போறத 100 ரூபாய்க்கு விற்கலாம். டெல்லியில பாத்தீங்கன்னா பச்சை பழம் மட்டும்தான் தெரியும். நம்ம மஞ்சள் பழம்லாம் யாருமே கண்ணில் பார்த்துக்க மாட்டாங்க. வாழைப்பழம்னா பச்சை பழம். நம்ம வந்து உலகத்துல முதல் இடத்துல இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு சிறு விவசாயிகள் பூம்பழம், கதலி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி நம்ம உள்நாட்டிலே கொண்டுட்டு போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் செய்தால் பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறலாம். மேலும் உங்களுக்கு தகவல், வாழை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வாழை, அதாவது நோயற்ற வீரியம் உள்ள நல்ல ஒரு சீரான வளர்ச்சி உள்ள வாழைக்கன்றுகளை அதாவது முன்பதிவு முறையில் செய்து தரப்படும். உங்களுக்கு நம்மளுடைய பச்சை வாழை தவிர மற்ற வாழைகள் 10,000 கன்று 5,000 கன்று தேவைப்பட்டது என்றால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மின்னஞ்சலுக்கு நீங்கள் இமெயில் அனுப்பலாம். இந்த வாய்ப்புக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சின்ன தொழில்நுட்பங்களை செய்யுங்கள், பெரிய அளவில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம் விவசாய பெருமக்களே.